இந்த ஐபப் ஸ்லீவை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை எப்படி மார்க் பண்ணணுங்கிறது ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த லைனிங்க்கு ஏற்ற மாதிரியே மெயின் ஃபேப்ரிக்கை நான் இதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கையை வந்து அடிச்சு திருப்பி லைனிங் அடிப்பக்கம் போகிற மாதிரியும் மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக் வர மாதிரியும் வைக்கணும். எனக்கு மெயின் ஃபேப்ரிக்கு துணி பத்தலை, அதனால் என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒட்டு போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ ஜாயின் போட்டிங்கனாலும் சரி தான், தச்சு முடிச்சதுக்கப்புறம் இது நம்மளுக்கு உள்ளே போயிடும். இங்கே ப்ளீட்டட்லாம் வர்றதுனால இது பிஞ்சும் போகாது. உங்களுக்கு நான் ஒட்டு போட்டது தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி வேறு கலரில் வந்து நான் நூல் யூஸ் பண்ணி அந்த தையல் போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவுடைய நல்ல பக்கமும் நம்மளுடைய ப்ளவுஸுடைய நல்ல பக்கமும் இந்த பாடி பார்ட்டுடைய நல்ல பக்கமும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இங்கேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். 1/2 இன்ச்சில் இப்படியே தையல் போடுறோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வீ கட் பண்ணியிருப்போம். நம்மளுடைய நார்மல் ஸ்லீவும் நம்மளுடைய ஐபப் ஸ்லீவுக்கு மார்க் பண்ண இடமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு வீ கட் பண்ணியிருப்போம். அந்த இடம் இப்படி வந்ததுக்கப்புறமா அப்படியே ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த ஸ்லீவுடைய சென்டரில் ஒரு வீ கட் பண்ணியிருப்போம். அந்த வீ வந்து இந்த ஷோல்டருடைய சென்டருக்கு இப்படி வரணும். இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு குட்டி குட்டியாக ப்ளீட் வைக்கிறோம். இப்படி 2 ப்ளீட்டு 3 ப்ளீட்டு உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட் வேணுமோ இங்கே அதை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மார்க்கிங்லேயே அதுக்கான அளவு விட்டுருப்போம். சின்னதாக வைக்கிறதா இருந்தாலும் பெரியதாக வைக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். மறுபடியும் இந்த கையை அப்படியே இந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே இப்படி கொண்டு வந்துட்டு இங்கேயும் நம்ம வந்து ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட் வைக்கிறோம். ஒரு பக்கம் என்ன சைஸில் ப்ளீட் வச்சிங்களோ அதே தான் இன்னொரு பக்கமும் வைக்கணும். ஒரு பக்கம் சின்னது ஒரு பக்கம் பெருசெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு வரும்போது இந்த இடமும் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் நான் வந்து இன்னொரு ப்ளீட் அங்கே வைக்கிறேன் குட்டியாக. இப்போ மறுபடியும் செக் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்படியே தையல் போடுறேன். இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டிங்கன்னா தையல் இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரைட் சைட் பக்கம் நம்ம திருப்பி பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ளீட்டுமே நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் கிளாஸில் ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் நம்மளுடைய வகுப்பில் சேர்ந்து கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.